உனக்கு வேற வேலையா இல்லையா சின்னவனே? என்ன அது யோ வாயா போயான்னு மாமா மச்சான கூப்பிடுற மாதிரி. உங்க பேருமா? தேவி. எங்க இருந்து வரீங்க? மணலில இருந்து. மணலி. ஓகே. என்னம்மா பிரச்சனை? என் ஹஸ்பண்ட் தான்மா பிரச்சனை. வேலைக்கு போறேன், வேலை செய்யறதுல வந்து அசிங்கமா பேசி டார்ச்சர் பத்தி நிக்கிறாப்ல. எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு 2 பசங்க. என்ன பண்றாங்க? அவங்கள கட்டி குடுத்துறோம். பொம்பளை பசங்களா? அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற? ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்த்துன்னு நான் கொண்டு இருக்கிறேன். கொஞ்சம் பஸ் டிராபிக் ஆனா கூட எங்க போனேன் ஏதா போயிட்டு. ஆமா சந்தேகம். அதான் மேல சொல்றேன் கேட்டுக்க. அங்க வந்து எல்லாம் கேட்ல வந்து இவ வேலைக்கு வரலா இல்லையா, எத்தனை மணிக்கு விடுறீங்க, எத்தனை மணிக்கு செய்யறீங்க அப்படின்னு கேக்குறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்படி தெரியாதா? தெரியலனா தெரிஞ்சுக்கணும். கூட இருக்கிறவங்க எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருப்பாங்களா? கூட இருக்கிறவங்க என்ன திட்டம். இது வரைக்கும் இவ்வளவு காலமா நாங்க வேலை செய்யறோம். எங்க ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி வந்தது கிடையாது. அடிக்கடி எதுக்கு உங்க வீட்டுக்கு வராரு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். 10 முறை அந்த நாய்கிட்ட பச்சி சொன்னேன். இந்த மாதிரி ஒரு லேடிக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா கூட வேலை செய்யறவங்க ஹெல்ப் இல்ல பண்ணணும். கேக்குறாங்க. அவங்க அந்த ஆளுக்கு 2 வாட்டி கேட்டது கூட திருப்பி வந்து அசிங்கப்படுத்துறாருமா. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். உங்க வீட்ல யாரும் இல்லையாமா? ஏன் லவ் மேரேஜா? ஆமா லவ் மேரேஜ். அது மட்டும் கரெக்டா பண்ணிடுங்க. காதலில் விழுந்தேன், காதலில் செத்தேன், காதலை நக்கினேன், காதலை விழுந்தேன், காதல் காதல் காதல். எப்ப கல்யாணம் பண்ணீங்க? இந்த கல்யாணம் 28 வருஷம் ஆகுது. 28 வருஷம். இப்பதான் இப்படி பண்றாரா? ஆமா ஒரு 2 வருஷமா தான். ஏன்? அது ஒரு லேடியால வந்தது. என்னது அது? அங்க எங்க கூட வேலை செஞ்ச லேடி நிப்பாட்டாங்க. நான் தான் இட்டும்ப வச்சு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அந்த லேடி வந்து இவர்கிட்ட இல்லாதெல்லாம் தப்பா சொல்லி புதுசா ஒரு ஆள் வந்து சொல்லும் போது பொண்டாட்டிய சந்தேகம் வரும். வயசாயிச்சுட்டு நிப்பாட்டாங்க. அவங்களுக்கு 65 வயசு அதனால அவங்க சுகர் வந்து ரொம்ப முடியாத போயிட்டாங்க. அதனால வேலை செய்யற அப்பன் எல்லாம் சொல்றாங்க சுகர் இருக்கிறவங்க எதுக்கு வேலையை வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களாலதான் வேலை போச்சு. உங்க பசங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா? அவங்களே கேட்டுட்டாங்க. மருமக பிள்ளைங்க? பிள்ளைங்க கேட்டா கூட மதிக்கிறது கிடையாது. இல்ல புரியல. பசங்க என்னதான் திட்டுவாங்க. அப்படிப்பட்ட ஆளை என் வீட்டுல வச்சுன்னுக்குற வச்சு தேத்த வேண்டியதானம்மா. நீ கஷ்டப்பட்டு நீ சொன்ன உனக்கு தான் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. பசங்களுக்கு பசங்க இருக்காங்களா? 2 பேரும் ஒரு பேத்தி இருக்கு. அப்படி இவ்வளவு ஆகி இப்படி பண்றாரு. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியும். ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டீங்களா? 15 வயசுல கல்யாணம், 16 வயசுல. சாதனை தான் இல்ல? அவ்வளவு சிரிப்பு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எப்படி லவ் பண்ணீங்க? மாமியார் மாமனார் அவங்க இல்ல. உங்க ஹஸ்பண்ட் பேர் என்னமா? சுரேஷ். சொல்ற சுரேஷ். யாருன்னா அப்புறமேட்டுல ஜாக்கெட்டு துணிங்க கொடுப்பாங்க அம்மா. அது எவன் வாங்கி தான் எவன் செய்யணும் அங்கங்க கீச்சி வைக்கிறது. இவன் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டான். தயவு செஞ்சு இவனை ரிஜெக்ட் பண்ணிடுங்க. இவங்க யாரு? அவங்களும் வைஃப் தான். ஓ 2 வைஃப்ஸா? உங்க பேருமா? லட்சுமி. நீங்க எப்படி பழக்கம் வர? லவ் மேரேஜ் தான் பண்ணீங்க. என்ன அது ஆச்சரியமா இருக்கு. அப்போ உங்களது லவ் மேரேஜ்? சொந்தத்துல கல்யாணம் பண்ணீங்க. அது சொன்னா அசதம்மா. எனக்கு புரியல. யாரு முதல் வைஃப்? அவங்களே கேளுங்கம்மா. 2 வைஃப் நான் ஆயிடுச்சு. 30 வருஷம் குடும்பம் பண்ணியாச்சு. இதுக்கு மேல நமக்கு என்ன இருக்கு? இல்ல எனக்கு புரியல. யாரு முதல் வைஃப்? அவங்க தான் ஃபர்ஸ்ட். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உங்களை எப்படி பழக்கம்? நான் வந்து சொந்தம். சரிம்மா. உங்களை எப்படி பழக்கம்? அவரு எங்க சித்தப்பா கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்பாக்கு தம்பி. கல்யாணம் ஆன ஆம்பளைக்கே திருப்பி கல்யாணம் பண்ணி வச்சாரா? அது உங்களுக்கு தெரியாது. மானங்கட்ட பையல. மானங்கட்ட பையல உனக்கு அறிவு இருக்கிற அறிவிட்ட பையல செத்த பையல. சொந்தம். எப்ப தெரிய வந்தது உங்களுக்கு? எனக்கு தெரிய வந்தது காலச்சம் பையன் மாசமா இருக்கும்போது தெரியும். உங்களுக்கு எவ்வளவு பசங்க? எனக்கு 5 பசங்க. இவர்கிட்ட உங்களுக்கு 2. அடப்பா. உங்களுக்கு எத்தனை? எல்லாமே ஆம்பளை பசங்களா? இல்ல 2 3 பட்டக்குள்ள. இப்போ ஒருத்தர் இருக்கா. இவதான் லாஸ்ட். 4 பிள்ளை ஆகுது. எப்படி? பிறந்து செத்துருவாங்க. செத்து விளையாடுற ஒரு விளையாட்டாடா? விளையாட்டு தான் நல்ல விளையாட்டு. ஆவியாயிரும்டா. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கீங்களா? தனியா நாங்க தனியா இருக்கோம். அவங்க தனியா. அப்ப குடும்பத்துக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் எதுவும் பண்ணல? எதுவுமே எல்லா ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே தெரியும். எங்க எந்த சண்டையும் எங்க 2 பேரும் சண்டை சச்சரி எதுவுமே வந்தது இல்ல. இவராலதான் எங்களுக்கு உங்களை கல்யாணம் பண்ணது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாம கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவங்களை கல்யாணம் பண்ணது உங்கள்ட்ட சொல்லல? உங்களுக்கு எப்ப தெரிய வந்தது? எனக்கு வந்து இவங்க மாசமா இருக்கும் போது ஆஸ்பத்திரியில போய் பார்த்த போதுதான் எனக்கு தெரியும். நீங்க போய் பாத்தீங்களா? ஆமா. அவர் கூட்டிட்டு போனாரா? ஆமா அவர்தான் கூட்டிட்டு போனாரு. அப்ப சொல்லிட்டாரா உங்களுக்கு? அப்ப நீங்க சண்டை போடலையா? சண்டையை போட்டு எவ்வளவு பிரச்சனை ஆயிப்போச்சு. அப்புறமா நான் இருக்குன்னு விட்டுட்டோம். எத்தனை தடவை தான் நடிக்கிறது சடைய கையிடுறா. பிள்ளைங்கள ஆயிடுச்சு. 2 பொண்ணு கட்டி குத்தாச்சு. இதை ஒரு பொண்ணு படிக்கிறா. இந்த இன்னும் 2 வருஷத்துல ஒரு மருமகன் சம்பாதிக்க போறோம். எதுக்கு மேம் சண்டை?
இருக்கிறது இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு போப்போம். இந்த 2 பொண்ணையும் கட்டி கொடுத்தாச்சு சொல்றீங்க. ஆமா என் பசங்க தான். அப்படி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்களா? சொல்லுவாங்க. அவங்களும் என் பொண்ணு தான். எல்லா பொண்ணு தான். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? என்ன கூப்பிடுவாங்க பசங்க உங்களை? அம்மா தான் கூப்பிடுவாங்க. உங்களை அம்மா தான். என்னைய அம்மா தான். பக்கத்துல தான் இருக்கீங்களா? அவங்க 2 தெரு தள்ளிக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் தெருவில் இருக்கு. யார் கூட இருக்காரு அவரு? என் கூட தான். உங்கள்கிட்ட எப்போ வருவாரு? அங்க சண்டை போட்டா இங்க வருவாரு, இங்க சண்டை போட்டா அங்க போவாரு. மாறி மாறி இப்போ போவாரு. முக்காவாசி சண்டை அங்க போட்டு தான் இங்க வருவாரு என்கிட்ட சண்டைக்கு. சீக்கிரங்களை பார்த்து நம்ம சிரிக்க போறோம். அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு அவரு? உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க மேம். பிரச்சனை வந்து இப்ப இவங்களாலதான் நம்மளுக்கு பிரச்சனை. சரி அது விடுங்க, அது இப்போ எதுக்கு? அதானே இப்ப இவங்களை கேக்குறாங்க, கேட்பாரு வேலைக்கு போனேன், எத்தனை மணி ஆச்சு, எத்தனை மணிக்கு போற, எத்தனை மணிக்கு வர, இப்படிதான் போவோம் பிரச்சனை. அவர் கொஞ்சம் சந்தேகம் புத்தி கொஞ்சம் இதுவாயிடுச்சு. உங்கள்கிட்ட இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு? ஏன்னா நம்ம கிட்ட இருந்தாலும் கிடையாது. அப்புறம் அவங்களை தொந்தரவு பண்ணிட்டு உங்கள்கிட்ட வருவாங்க. இங்க வருவாரு. நான் கேட்க மாட்டேன். அவ இப்படி போறா இப்படி செய்யறா, நான் சொல்றேனே நீ கேட்க மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. ஓ அது வேற. அப்ப நம்ம கேக்குறோம் செய்யறோம்னா இப்ப நம்ம கேட்போம், இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்துருவாங்க. வாழ்த்துக்கள். சரி போ. லைட்டா போறாங்க. நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா சார்? டக்குன்னு கொஞ்சம் பொறாமைய வெண்மத்தை கக்கிட்டு போறான். சரி இப்போ இங்க வந்துட்டு என்னதான் நடக்கும்னு நினைச்சீங்க? ஒரு தீர்ப்பு சொல்லுங்க அவங்க அவர்கிட்ட. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன நம்ம சமுதாயத்துல என்னென்ன நியாயம் நடக்கிறது பாருங்க. இப்ப 2 பொண்ணுங்க வந்து அவங்க வாழ்க்கையில நடந்ததை அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதே ஒரு பொம்பளை பண்ணா சும்மா இருப்பாங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா. இதே அவங்க யாரா ஒருத்தர் 2 புருஷனோட உட்காந்துருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? அப்புறம் என்ன நியாயம் அது? என்னது தமாசை கேட்டு இதெல்லாம் மரத்துக்கடியில 2 நாளைக்கு தலைகளை எடுத்து வேணும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. 2 பொண்டாட்டி எப்படி கட்டினீங்க? 2 பொண்டாட்டி எனக்கு வந்து ஆசை எப்பவுமே 2 பொண்டாட்டி வேணும். என்ன சண்டை போட்டா என்ன பண்ணுறது? இன்னொரு வேணும்ல எப்பவும். யார்கிட்ட போக மாட்டேன் மேடம். எங்களுக்கு தவிர போக மாட்டேன். அங்க போவேன், கொண்டா பேசுவேன், வந்துருவேன் மேடம். எதுக்கு 2 பேர் கட்டினீங்க? 2 பேர் எங்க குடும்பத்துல வந்து எங்க தாய் மாமா ஒருத்தர் அவர் 2 பொண்டாட்டி. அதே போல தான் எனக்கு 2 பொண்டாட்டி அனுப்பிச்சு கடல் குத்தம்பேரியா. நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. எப்படி இந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணீங்க? நான் துரோகம் பண்ணலையா? அதான் அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணீங்க. அவங்கள சொன்னீங்களா அப்படி ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு? துரோகம் நான் துரோகம் பண்ண மாட்டேன். அவங்களே தெரியும் அவங்களுக்கு நான் என்ன துரோகம் பண்ணிக்கிறேன். ஆனா அவங்க என்ன நல்லா பார்ப்பாங்க. அவங்க 2 பேருமே சரி, அவங்க நல்லா பார்ப்பாங்க என்ன. நான் அவங்கள எதுவுமே இது பண்ண. என்ன சார் ஒண்ணுமே புரியலையே சார். 6000 ரூபாய் சம்பளம் போய் நின்றேன். என்னால முடியல. இப்ப போல வீட்டுல தான் இருக்கிறேன். என் வீட்டுல வேலை பார்த்துட்டு இருப்பேன். ஆனா இவங்க வந்து எனக்கு நான் கேட்ட காசு கேட்பேன். காசு கொடுங்க, காசு கொடுப்பாங்க. அவங்களா எதுவும் அப்ப சொல்லு. காசு கொடுக்கலாம்னு சண்டை. என்ன வேலை பண்றீங்க? அவங்க வீட்டு வேலை பாக்குறாங்க. நீங்க ஹவுஸ் கீப்பிங் அபார்ட்மெண்ட்ல 2 பொண்டாட்டியும் சம்பாதிச்சு உங்களுக்கு சோறு போடுறாங்க. கொஞ்சமாவது நியாயமா இதெல்லாம்? அப்புறம் பெருமையா வர சொல்றீங்க 2 பேரும் பாத்துக்கிறாங்கன்னு. வேற எதுவும் நான் சொல்றேன். வெக்கமா இல்ல? வெக்கமா இல்ல உங்களுக்கு சுரேஷ்? உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல எனக்கு இல்ல. பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா? அந்த அம்மா கால் என்னமாச்சு உங்களுக்கு கால்ல? அதை வச்சுட்டு அவங்க வேலைக்கு போறாங்க. மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் 5 புள்ள பெற்றிருக்கீங்களா? இதுல 5 புள்ள அவங்க பெற்றிருக்காங்க. எல்லாம் ஓவர் டைம் வேலை தான் பாத்திருக்கீங்க. என்ன சுரேஷ்? என்ன பண்றது முருகேஷ்? ஓவர் டைம் தான். என்ன பண்ணீங்க? போய் பார்த்து அந்த ஆபீசர் பேசினாரு. சரிங்க சார் நீங்க காப்பி சாப்பிட்டு போங்க இருக்கிறேன் சார் சொல்லிட்டு நிறைய நான் வந்து என்ன பண்ண வேலைக்கு இவ்வளவு சேர்க்காதீங்க. இவ்வளவு வேலைக்கு சேர்த்தீங்கன்னா நான் போலீஸா என் வீட்டு சொந்தக்கார பந்தவெல்லாம் நான் கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னாப்ல. கம்பெனியை இழுத்து மூடிடுவான். அதையும் மீறி நீ ஃபேக்டரி நடத்துன்னு வச்சுக்க. ரத்த ஆர்வம் கொஞ்சம் டிராபிக்ல மாட்டி பஸ் இல்லனா கொஞ்சம் லேட்டா வந்தானா நீ எங்க போய் நீங்க செஞ்ச மாதிரி துரோகம் அவங்களும் செஞ்சிடுவாங்கன்னு பயமா? நீங்க உண்மையான ஆளுன்னா அவங்களை சந்தேகப்பட மாட்டீங்க. அப்படிலாம் எதுவும் கிடையாது. போதண்டா சாமின்னு உட்கார்ந்துருக்காங்க 2 பேரும். லட்சுமிக்கு பிடிக்கல என் புருஷனை திட்டுறீங்கன்னு கோவம் வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன பாக்குற? நீங்களே காமெடி பண்ணிட்டு அப்புறம் நான் எதுக்குடா? ஒரு நாளைக்கு எத்தனை குடிப்பீங்க? நாங்க அவ்வளவு சாப்பிடணும் மேடம். எவ்வளவு சாப்பிடுவீங்க? நான் ஒரு வாட்டி உடம்பு இல்லையா? எப்பளாவது ஒரு வாட்டினா? காலையில ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி. அப்படிலாம் இல்ல சார். சரிடா நீ சொல்றது எப்படி நான் நம்புறது? நான் உங்களை எப்படி நம்ப? பாஸ் கொஞ்சம் படுங்க. இவரை தாண்டிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். காலைல ஒரு 9 மணிக்கு, நைட்டு 12 1 மணிக்கு, நைட்டு 9 மணிக்கு 3 வாட்டி. அதான் எப்போவாது இருக்கா? ஹலோ என்ன கிடைக்கிறது? சும்மா ஒரு நான் பெரிய ஆம்பளை நான் வந்து அந்த ரோட்ல இதெல்லாம் அப்படிலாம் இல்ல சார். வீரன் நீ யாரடி என்ன கேக்குறதுக்கு? நான் குடிப்பேன். நான் ஆம்பளை சிங்கம். வீட்டு விட்டு நான் வெளிய வர மாட்டேன் மேடம். வீட்ல வந்து டிவி பார்த்துட்டு தான் இருப்பேன். ஏமா ஒரு சொம்புல தண்ணியோ 3 சிப்ஸ் மட்டும் கேட்டேனேம்மா. பக்கத்து வீட்ல கேட்டு என்ன பத்தி பக்கத்துல ஹவுஸ் ஓனர் கேட்டு பாருங்க. உங்க பொண்ணே கேப்போம்.
பசங்க சொல்லிதான் செய்யும். ஏன்னா பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், பேரம் பேத்தாச்சு எல்லாம். அதெல்லாம் பசங்க சொல்லதான் செய்யும். அதே மாதிரி சொல்லுவாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. துர்கா பேசுறியாமா? பேசுறேன், சொல்லுங்க. என்னமா பிரச்சனை ஆக்சுவலி? மேடம், அவர் எப்படின்னா 2 அம்மாவும் வேலைக்கு போவாங்க வருவாங்க. அவருக்கு குடிக்க காசு இல்லைன்னா 2 பேர்கிட்டயும் போய் சண்டை போடுறது, பேசுறது, ரொம்ப வல்கரா பேசுறாரு மேடம். யாரு யாரு யாரு? நாங்களா? பொம்பளை பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவங்க சொல்றாங்க ரெண்டு வயசையும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்க. தேவையா உங்களுக்கு இதெல்லாம்? சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? சும்மா இருக்கு என்ன கஷ்டம்? சும்மா எவ்வளவு வேணாலும் வேண்டாம். ஒரு நிமிஷம், நீங்க வேலைக்கு போறீங்களா? நான் வேலைக்கு போனதான் மேம் போகணும். ஆனா இப்ப வேலைக்கு இப்ப என்னால போக முடியாது. இனிமே உங்களுக்கு சோறு போட மாட்டாங்க. ஓகே மேடம். இப்ப நீ ஆவேசப்பட்டு வெளியே போன சோத்துக்கு பிச்சை எடுக்கணும். பல குப்பத்தட்டிகள் எச்சில கிடைக்காம சொறி நாய்படியை வெறி நாய்படியை கறி வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நீங்க சம்பாதிச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு. ஓகே. ஏன் சோறு போடுறீங்க? ஓகே. ஏன் சோறு போடுறீங்க நீங்க? இவங்க என்ன சொன்னா சரி மேடம், நல்லா ஒத்து பண்ணானே. நீங்க ஏன் சம்பாதிச்சு சாப்பிடக்கூடாது? ஊர்ல வேலையா இல்ல? நான் நிறைய பேர் சொல்லுவேன் மேடம், கோயில் சம்பளம் வாங்கி கூட உங்களுக்கு எதனா துரோகம் பண்ணி என்ன கேட்பாங்க. இந்த பெருமை பேச்செல்லாம் வேண்டாம். இதுக்கு மேல என்ன துரோகம் வேண்டாம். கேளு. அதான் கேட்டேன்ல. ஓ அதான் கேட்டியா? நீங்க தகப்பனா இருந்து இல்ல ஹஸ்பண்டா இருந்து 2 கல்யாணம் கட்டினவங்களே ஒழிய என்ன பண்ணீங்க? அவங்களுக்கு என்ன பண்ணீங்க? உட்கார வச்சு சோறு போடுங்க. எதுமே பண்ணல மேடம். என்ன இது? அங்கிட்டு இங்கிட்டு சுத்த வச்சு கடைசியில புறப்பட்ட இடத்துக்கு கொண்டு விட்ட. உலகம் உருண்டை அப்படிங்கறத உனக்கு சுத்தி காட்டினேன். இன்னும் என்ன பண்ண போறீங்க? இப்பதான் அவங்க சரி, நடந்ததெல்லாம் முடிஞ்சது. இப்போ இன்னும் என்ன பண்ண போறீங்க? இப்ப எதுவுமே பண்ண போறது மேடம். இன்னுமா உங்களால அவங்களுக்கு என்ன பயன்? எந்த பயனும் இல்ல. போயிடுனாலும் நான் தாராளமா வெளியே வந்துருவேன். அப்ப உங்க கடமை எல்லாம் யாரும் செய்யறது? அவங்க வயல்தான். நான் சொல்லல, அவங்க வயல்ல தான் வருது. நீங்க செய்யலையே. அவங்க வயல் தான். நீங்க உங்க கடமையை செய்யலையே. நீங்க குடும்பத்துக்காக என்ன செஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். நான் குடும்பத்தை எதுவுமே செய்யல. அதான் சொல்லிட்டு நான் மேடம் ஃபர்ஸ்ட் நான் எதே செய்யல. அப்ப நீங்க எதுக்கு? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்முல கொடுக்கல உம்மா தெரியாது. என்ன பண்ணலாமா? நாங்க எதுவுமே கேட்கலாமா? எங்களை தொல்லை பண்ணாதான் சரி. இல்ல நானும் அவங்களே இதுக்கப்புறம் அதை செய்ய நாங்க கேட்கவே இல்ல. ஒரு அளவுதான். இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விட எல்லாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியும். இன்னொரு வாட்டி அவங்கள சந்தேகப்பட்டு அவங்கள கெட்ட வார்த்தையில திட்டி இல்ல அவங்களோட வேலை பண்ற இடத்துல போய் தொந்தரவு பண்ணீங்க, நடக்கிறத வேற சொல்லிட்டேன். பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பாங்க. அவன் உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாததுனால தான் அவளை சந்தேகப்படுறீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் சொல்றேன். நீங்க வேலைக்கு போல, நீங்க சம்பாதிக்கல, நீங்க குடும்பத்தை பார்க்கல, தண்ணி அடிக்கிறீங்க, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு, உடம்பு கெட்டு போச்சு. அதனால உங்களுக்கு தன்னம்பிக்கையும் இல்ல, ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு பயம் உள்ள நம்மளை விட்டுட்டு இன்னும் ஒரு பெட்டர் ஆணை தேடி போயிடுவாங்களோங்கிற பயம். மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. உங்க விருப்பம் என்னது சொல்லுங்க. நான் எதை சொல்ல விருப்பம். என்ன விருப்பம் சொல்லுங்க. விருப்பம் எதுமே அவங்க சரி, அப்போ டி அடிக்ஷன் சென்டர்ல கொண்டு போயிடலாமா உங்களை? டி அடிக்ஷன் சென்டர். இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு, ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? பெருமை பேச்சுல எந்த பிரச்சனையே இல்ல. தாராளமா நான் எனக்கு முடியல, கை முடியல, கால் முடியல, நான் சம்பாதிக்க முடியல, அப்ளை பண்ணி திருப்பி நான் அந்த வேலையை வாங்கணும், எவ்வளவு காரணம் இதெல்லாம் சொல்றாரு. ஆனா பெருமை பேச்சுல மட்டும் குறைச்சலே இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. இப்போ ஒண்ணு கெட்டு போல, நீங்க வேலைக்கு போங்க, ஒரு நாளைக்கு 10 ரூபாய் கொண்டு கொடுங்க உங்க பொண்டாட்டிக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். தயவு செஞ்சு சந்தேகப்படாங்க. இந்த வயசுல இவ்வளோ பாடுபட்டுட்டு இவ்வளோ நாள் உங்க கூட குப்பை கொட்டிட்டு இன்னும் அவங்க யாரு கூட தப்பு பண்ண போறது இல்ல. நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இவருக்கு எடுத்து விட்டுருக்கீங்க. அம்மாக்கள் பிள்ளைங்களுக்கு சோறு போட்டு கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கெடுக்கிறது பாத்திருக்கேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து புருஷனுக்கு எடுத்து விட்டுருக்கீங்க. இந்த மாதிரி வேலை பண்ண இடத்துல பண்ணா போலீஸ் கூப்பிடுங்க. அதே மாதிரி குடிச்சிட்டு வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்கவே சேர்க்காதீங்க. அதுவும் சரிதா.